தாவேக்காவினுடைய வெற்றி பிரம்மாண்டமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு பிரம்மாண்டம்னா, கொளத்தூர் தொகுதியில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோற்பார் சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு யாரும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை விஜய் நிகழ்த்தி இருக்கிறார். ஒரு ஃபினாமினன், ஒரு மேசிவ்னு சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு பொருத்தமான ஒரு வேலையை பார்த்துருக்குறாங்க. விஜய்ன்ற அந்த ஃபேஸ்க்கு அவர் கேட்ட அந்த ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றதுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது 1,60,00,000 மேலே இப்போ வரைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகள்லேயே அது ப்ரூவ் ஆயிருக்கு. எம்ஜிஆருக்கு கிடைத்த வாய்ப்பை விட ஒரு பெரிய வாய்ப்பை விஜய்க்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது எம்ஜிஆரை விட பெரிய வெற்றியை விஜய் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். காரணம், தேமுதிக, காங்கிரஸ், சிபிஎம் போன்ற கட்சிகளும் அவங்களும் ஒருவேளை நம்ம கூட்டணியை போயிருக்கலாமோ. ஏன்னா விஜய் அழைப்பு விடுத்திருந்தார், வாங்க கூட்டணிக்கு, எங்கள் கூட வந்து சேர்றவங்களுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்துல எல்லாம் பங்கு தருவோம்லாம் ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். ஸோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணிட்டோமா, இதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு இருக்குமா, எப்படி அதை உருவாக்கலாம் அப்படிங்கிற நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் இனி வரும். இந்த பெரிய வெற்றி அப்படியான ஒரு இது அறுதி பெரும்பான்மை யாருக்கும் கொடுக்கலைனாலும் இது ஒரு பெரிய வெற்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஐஸ்வரி கே கணேஷ் வழங்கும் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கர வெற்றி நடை போடுகிறது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். தாவேகா அன்பிரடிக்டபிளான ஒரு 1.5 கோடி வாக்குகளுக்கும் அதிகமாக இப்போ வரைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளில் தாவேகாவுக்கு விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 35% வாக்குகளை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னாலும் தனிப்பெரும் கட்சியாக தாவேகா வளர்ந்துருக்கு. மிகப்பெரிய ஒரு விஷயமா அது இருக்குது. காரணம், யாரும் இவ்வளவு பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கல. ஆக்சிஸ் மை இந்தியா தாவேகா லீடு எடுக்கும், ஒரு 120 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கூட மற்ற கட்சிகள் எவ்வளோ வாக்குகள் வாங்கும், எவ்வளோ வின் பண்ணுவாங்க அப்படின்ற இதில் கொஞ்சம் முன்பின் முரணான ஒரு தகவல்கள் இருந்துச்சு. ப்ரிடிக்ஷன்ஸில் அதிமுக ஒரு 20 தொகுதி தான் அதிமுக கூட்டணின்றாங்க. ஆனால் அவங்க இப்போ 40-50 தொகுதி வரைக்கும் வந்துட்டாங்க. திமுக கூட்டணி 70-75 தொகுதிகள் வரைக்கும் லீடிங்ஸில் இருக்கிறாங்க. நிறைய தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அண்ட் மாரிஜினில் நிறைய இடங்கள் வந்து சீல்டு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எண்ணக்கூடிய அந்த 2 சுற்று 3 சுற்று வாக்குகள்லையும் பெருசாக ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப சில தொகுதிகளில் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம பார்க்குற இந்த நேரத்தில், நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு தாவேகா 40 தொகுதிகளை, தமிழ்நாட்டை பொறுத்தளவு தாவேகா 66 தொகுதிகளை வின் பண்ணிடுச்சு. ஒரு 40 தொகுதிகளில் முன்னணியில் இருந்துகிட்ருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 106 தொகுதிகளில் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் திமுக 31 தொகுதிகளை வின் பண்ணிடுச்சு. 29 தொகுதிகளில் ஒரு முன்னிலையில் இருந்துகிட்ருக்காங்க. அதாவது ஒரு 60 தொகுதிகள். அதிமுக சின்னத்திலேன்னு பார்க்கும் பொழுது 26 தொகுதிகளில் வின் பண்ணிட்டாங்க. 21 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 47 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க. அதிமுக கூட்டணியை சேர்ந்த மற்ற கட்சிகள் மற்ற தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க. அந்த இதில் எடுத்து பார்க்கும்போது தாவேகா ஓவராலாக ஒரு 106 தொகுதிகளில் முன்னிலையில் இப்போ இருந்துட்டு இருக்காங்க. இது 107 ஆகும், 108 ஆகும், 109 ஆகும், இல்லை ஒரு 105, 106, 104, 103 இப்படி ரொம்ப பெரிய வித்தியாசம் இனி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு சில தொகுதிகளில் தான் சின்ன பிரச்சனைகளில் வாக்கு எண்ணிக்கை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் போல் இருக்குது. இல்லை நம்ம பார்க்குற நேரத்தில் முடிவுகளும் வந்திருக்கும். ஸோ ஓவராலாக இந்த ஒரு 105, 106, 109, 110 இந்த அளவில் தான் பெரும்பான்மைக்கான வாய்ப்புங்கிறது மிக 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 குறைஞ்சிருச்சு. 118 அப்படின்ற அந்த மார்ஜினுக்கான ஒரு நிலைமை வந்து ரொம்ப அந்த வாய்ப்பு குறைஞ்சிருச்சு. ஆனால் அதே நேரத்தில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தாவேகா தான். திமுக 60 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்குது. அவங்களும் 61, 62 அல்லது 57, 58 அந்த மார்ஜின் தான். அதிமுகவும் 47 இருக்காங்க. இப்போ 46, 45 அல்லது ஒரு 50 அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. பாமக 5 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்குது. காங்கிரஸ் 5 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்குது. பெரும்பாலும் இது அப்படியே நிற்கிறதுக்கு 1 or 2 தொகுதி தான் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லீடிங் வந்து ரொம்ப ஒரு தொகுதியில் மட்டும்தான் 1000-1500 வாக்குகள் அதற்குள்ளாக ஒரு வித்தியாசமே இருக்குது. IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க. CPI 2 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க. அதை தவிர CPM அவங்க 2 தொகுதிகளில் வெற்றியை பெற்றுட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளில், திண்டிவனத்தில் வன்னியரசும் காட்டுமன்னார் கோயில் அங்கே ஈஸி விக்ட்ரியாக நம்ம பார்க்கலாம், ஜெயிச்சிட்டாங்க. திருமாவளவன் போட்டியிடுறதா இருந்து அதற்கு பிறகு வேறொருவருக்கு மாற்றி கொடுத்து, அதுவும் அவர் ஒரு பாரம்பரியமான ஒரு காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்தவருக்கு கொடுத்து அவர்கள் அந்த தொகுதியை வெற்றி பெற்றுட்ருக்காங்க. அதே நேரத்தில் திண்டிவனத்திலையும் ஒரு க்ளோஸ் மார்ஜின் மாறி வந்துட்டு இருந்தாலும் வன்னியரசு ஏறத்தாழ அவருடைய வெற்றியை உறுதி செஞ்சுட்டாருன்னு தான் தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. பாஜக ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுருச்சு.
நீலகிரி மாவட்டம் ஊட்டி தொகுதியில் உதகமண்டலம் தொகுதியில் பாஜகவின் போஜராஜன் வெற்றி பெற்றுட்டாரு. அதே நேரத்தில் சாத்தூரில் சின்ன மார்ஜினில் முன்ன பின்ன போயிட்டு இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு அங்கே கிடைக்கல அப்படிங்கிற தகவல் தான் வந்திருக்கு. அதே மாதிரி தலியிலையும் சின்ன மார்ஜினில் முன்ன பின்ன போயிட்டு வந்துருந்தாலும் அங்கேயும் வெற்றி வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. தேமுதிகவில் பிரேமலதா விஜயகாந்த் விருதாச்சலத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவருடைய மகன் அவருக்கு வெற்றி வாய்ப்பு விருதுநகரில் கிடைக்கல, விஜய பிரபாகரனுக்கு கிடைக்கல. அதே போல் இன்னும் மற்ற 8 வேட்பாளர்களுக்கும் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அங்கே கிடைக்கல. ஒரு தொகுதியில் மட்டும் தேமுதிக இன்னமும் கொஞ்சம் அந்த மார்ஜின் சின்னதாக மாறி வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது தெரிய வந்துடும். பெரிய வித்தியாசம் அதனாலேயும் ஏற்பட போகிறது இல்லை. ரொம்ப முக்கியமாக சர்ப்ரைசிங்காக இருந்தது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்கள், சென்னை புறநகர் மாவட்டங்களில் தாவேக்காவினுடைய வெற்றி பிரம்மாண்டமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு பிரம்மாண்டம்னா கிட்டத்தட்ட 90% மேலே இந்த பகுதிகளில் அவர்களுடைய வெற்றி இருந்துகிட்ருக்கு. சென்னை மாவட்டத்தில் 2 தொகுதியில் தான் திமுகவால் வெல்ல முடிஞ்சிருக்கு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியும், துறைமுகம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் உதயநிதி ஸ்டாலினும் வென்றிருக்காங்க. அதை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் வாஷ் அவுட் செய்யப்பட்டிருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் விஎஸ் பாபுவால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார். யாரும் கொளத்தூர் தொகுதியில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோற்பார் சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு யாரும் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மேபி கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தலான்னு சிலர் சொல்லியிருந்தாலும் கூட தோற்பார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. பட் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில். விஎஸ் பாபு அவர் வீழ்த்தி இருக்கிறார். விஜயே சொன்னது போல் எல்லா தொகுதிகளையும் விஜய் முகம்தான், விஜய் தான் அங்கேயும் வீழ்த்தி இருக்கிறார். வில்லிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுன் அண்ணா நகர் கார்த்திக் அவர்களை வீழ்த்தி இருக்கிறார். அண்ணா நகரில் சிற்றரசு தோற்றுருக்கிறார். புசியானந்த் தீநகர் தொகுதியில் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கிறார். இப்படி தாவேக்கா வேட்பாளர்கள் சென்னை மாவட்டம் முழுக்க, சென்னை புறநகர் மாவட்டங்களான காஞ்சிபுரம், கேடிசிசின்னு சொல்லுவாங்கள்ல, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களையும் பெரிய அபரிமிதமான வெற்றியை பெற்றிருக்காங்க. அதே போல் இன்னும் சில மாவட்டங்களையும் பெரிய நல்ல ஸ்ட்ரைக் ரேட். திருச்சி மாவட்டத்தில் ஆரம்பத்திலேருந்து நேருவே பின்தங்கியே இருந்துகிட்டு இருந்தார். கடைசி நேரத்தில் கொஞ்சம் கடைசி சில சுற்றுகளில் முன்னிலை பெற்று சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஸோ இப்படி கரூர் மாவட்டத்துலேயும் 2 தொகுதிகளில் தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கு. இப்படி பல தொகுதிகள் மதுரை மாவட்டங்கள்லேயும் தாவேக்காவிற்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்குது. பல மாநிலம் முழுக்கவே பரவலாக ஒரு நகரப்பகுதிகளில் தான் தாவேக்கா கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. ரூரல் ஏரியாஸில் தாவேக்காக்கு செல்வாக்கு இல்லைன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தவிடுபடி ஆக்கியிருக்கிறாங்க. ரூரல்லையும் தாவேக்கா நிறைய இடங்களில் பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. ரொம்ப ஜெயண்ட்ஸ், தோற்கடிக்க முடியாதவர்கள்னு நினைச்சவங்கள்லாம் தோர்த்துருக்காங்க. குமாரபாளையத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஒரு வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு நபரை தாவேக்கா வீழ்த்தி இருக்கு. மூத்த அமைச்சர்கள், பெரிய அமைச்சர்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீண்ட காலமாக அமைச்சர்களாக இருந்துட்டு இருந்தவங்க, முத்துசாமி உள்ளிட்டவர்களெல்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க. கும்பகோணம் திமுகவினுடைய ஒரு வீழ்த்த முடியாத ஒரு பகுதியாக இருக்கும். அந்த பகுதியிலேயே ஒரு பெரிய சலசலப்பு. இன்னும் அங்கு வாக்கு எண்ணிக்கை முடியலை, இன்னும் இறுதி தகவல் வரலை. ஒரு 500-600 வாக்குகளுக்குள்ளாக மாறிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து. அப்படியான பல இடங்களில் தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்கிற இடங்கள்ல எல்லாம் பெரிய அளவுக்கு தாவேக்கா தன்னுடைய தோல்வியை திமுக மூத்த அமைச்சர்களுக்கு, அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு, மிகப்பெரிய நபர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கு. அதை தாண்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலையும் நிறைய இடங்களில் ஒரு பெரிய ஃபைட் போயிருக்கு. இந்த 3 கார்னர் ஃபைட் அப்படிங்கிறதுனால பல இடங்களில் அதிமுக 3வது இடமாவோ அல்லது திமுக 3வது இடமாகவும் சென்றிருக்கு. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. காரைக்குடி தொகுதியில் தாவேக்கா முதலிடத்திற்கு சென்றிருக்கு. சீமான் 3வது இடம், நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் 3வது இடத்திற்கு வந்திருக்கிறார். இப்போ வரைக்கும் கிடைச்ச தகவல்களில் பெரும்பான்மையான இடங்களில் டெபாசிட் போயிருக்கு. சில இடங்களில் திமுக 3வது இடம், சில இடங்களில் அதிமுக 3வது இடம், ரொம்ப சில இடங்களில் தான் தாவேக்கா 3ஆம் இடத்திற்கு சென்றிருக்கு. 100 தொகுதிகளுக்கு மேலே உங்கள் வெற்றி வாய்ப்பை உருவாக்கிட்டாலும் இன்னும் 70-75 தொகுதிகளில் 2வது இடத்துல இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 170-180 தொகுதிகளில் தாவேக்கா வெர்சஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமையை தான் அவங்க வச்சுருந்துருக்குறாங்க. ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயத்தை விஜய் நிகழ்த்தி இருக்கிறார். ஒரு ஃபினாமினன், ஒரு மேசிவ்னு சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு பொருத்தமான ஒரு வேலையை பார்த்துருக்குறாங்க. பெரிதாக பிரச்சாரம் பண்ணலை. திமுக அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டமைப்பு பலம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகள், இதையெல்லாம் தாண்டி விஜயால் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் ஜெயிச்சிட முடியும். விஜய்க்கான ஆதரவு அந்த அளவுக்கு இருக்குது
அதான் பெரிதாக வேலை செய்தார்களா அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணும்போதே நிறைய நாள் பிரச்சாரம் பண்ணலை, நிறைய இடங்களுக்கு போகலை, நிறைய தொகுதிகளை நிறைய மாவட்டங்களையே கவர் பண்ணலை, இப்படியெல்லாம் விமர்சனங்கள் இருந்துட்டு இருந்த போதிலும் விஜய்ன்ற அந்த ஃபேஸ்க்கு அவர் கேட்ட அந்த ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றதுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது 1.5 கோடி 1 கோடி 60 லட்சத்துக்கு மேலே இப்போ வரைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகள்லேயே அது ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த சூழலில் பெரும்பான்மைக்கு ஒரு 10 தொகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு குறைவாக இருக்கிற நேரத்தில் எப்படி ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற சில கேள்விகள் எழலாம். இப்படியான சுச்சுவேஷனில் ஒரு தொங்கு சட்டசபை ஒரு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கல, 118ங்கிற அந்த மேஜிக் நம்பரை யாரும் கிராஸ் பண்ணலைன்னா பொதுவாக இந்தியாவில் ஆளுநர் உடனே தனியாக இருக்கக்கூடிய அந்த பெரிய கட்சி தனிப்பெரும்பான்மையால் கிடைக்கலைனாலும் தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அழைச்சி அந்த கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவரை ஆட்சி அமைக்க உரிமை கோர வர சொல்லுவார். அப்படி அவங்க போய் ஆட்சி அமைப்பாங்க. பல முறை நம்ம பார்த்துருக்குறோம். போய் ஆட்சி அமைச்சிருவாங்க. கவர்னர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருவார். பதவி பிரமாணம் செய்த பிறகு சட்டப்பேரவையை கூட்டி சட்டப்பேரவையில் தன்னுடைய அந்த 118ங்கிற ஆதரவை நிரூபித்தா போகும். 118 எம்எல்ஏக்களோட கடிதத்தோடையே போய் எனக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கொடுங்கன்னு கேட்குறது ஒன்று. இல்லை அப்படி கிடைக்கல, யாருமே வரலைன்னா கவர்னராக பார்த்து இப்போ நீங்கள் உங்களுக்கு நிறைய எம்எல்ஏ இருக்குல்ல, நீங்கள் வாங்க நிரூபிங்க அப்படின்ற ஒரு மரபு இருக்குது. அவங்க போய் சட்டப்பேரவையில் நிரூபிச்சுப்பாங்க. ஸோ இப்படி ஒரு சினாரியோ நடக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது இன்னொரு சினாரியோ சொல்கிறாங்க, அதாவது முதலமைச்சர் ஆன பிறகு ஆதரவு மற்ற கட்சிகள்கிட்ட இருந்து கேட்டுக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா ஆட்சி அமைக்க உரிமை கோர போவதற்கு முன்பாகவே சில கட்சிகளோட ஆதரவை விஜய் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. குறிப்பாக காங்கிரஸ்காரர்கள் நிறைய பேர் வந்து விஜயினுடைய இந்த வெற்றியை சிலாகிச்சுட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ காங்கிரஸ் ஒரு 5 தொகுதிகளில் அவங்க வெல்ற நிலையில் அவங்களுடைய ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை தவிர விசிக 2 தொகுதி, தேமுதிக 1 தொகுதி, இப்படி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சிலர் ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு சினாரியோவில் பாமக அதிமுக கூட்டணியில் அவங்க ஒரு 5 தொகுதிகளில் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து ஆதரவு கொடுக்கலாம். ஸோ பாமக காங்கிரஸ் பேசிக்காக போதுமானதாக இருக்கும் ஆட்சி அமைக்கிறதுக்கு தாவேக்காக்கு. ஸோ இந்த சினாரியோஸில் எது நடக்கும் அப்படிங்கிறது இன்னும் முடிவாகலை, இன்னும் தெரியல. தாவேக்கா யாரிடமெல்லாம் ஆதரவு கோர போகிறார்கள் அல்லது யார் தானாக வந்து ஆதரவு கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள் வரல. இடதுசாரிகள் ஒருவேளை ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் அமையணும் அப்படிங்கிறதுக்காக பல நேரங்களில் அல்லது கொள்கை எதிரியாக யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக இடதுசாரிகள் பெரும்பாலும் வெளியிலேருந்து உடனடியாக ஆதரவு கொடுக்குற போக்கெல்லாம் கடந்த காலங்களில் இருந்திருக்கு. அந்த வகையில் ஒருவேளை இடதுசாரிகள் 4 எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட வராங்க, அவங்க ஒரு வெளியிலேருந்தே நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் அமையணும், அல்லது எதிரிகள்கிட்ட இந்த மாநிலம் வீழ்ந்துடக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய பார்வையிலிருந்து ஒருவேளை அணுகலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் திடுக்கிடு வைக்கும், இன்னும் சர்ப்ரைசிங்கான சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் கூட்டணிக்கு வரலாம், என்ன மேஜிக் வேணாலும் நடக்கலாம். அப்படியான மேஜிக் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் தான் இந்த தேர்தல் உருவாக்கியிருக்கு. இந்த தேர்தல் நிச்சயமாக ஒரு பெரிய விஷயம். எம்ஜிஆருக்கு கிடைத்த வாய்ப்பை விட ஒரு பெரிய வாய்ப்பை விஜய்க்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது எம்ஜிஆரை விட பெரிய வெற்றியை விஜய் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். காரணம், எம்ஜிஆர் கூட கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் திமுகவில் பயணித்து திமுகவுக்காக உழைத்து திமுகவுக்காக பிரச்சாரம் செய்து திமுகவினுடைய நிர்வாகியாக செயல்பட்டு ஒரு எம்எல்சியாக ஒரு எம்எல்ஏவாக செயல்பட்டு இப்படி கொஞ்சமாக அவர் அந்த கட்சியிலையும் வளர்ந்து ஒரு நிர்வாகத்திலையும் ஒரு எம்எல்சி எம்எல்ஏன்னு படிநிலைகளில் கடந்து வந்து இப்படி ஒவ்வொரு செக்டார்லேயும் வந்து ஒரு 20 வருஷ உழைப்பு. அதற்கு முன்பு காங்கிரஸ்லேயும் கொஞ்ச நாள் இருந்திருக்கிறாரு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டு கால அரசியல் பயணத்தில் அவரால் வர முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கட்சி தொடங்க முடிஞ்சுது. அதற்கு பிறகும் கட்சி தொடங்கிய பிறகும் இடைத்தேர்தல்களில் நிற்கிறது, அது நாடாளுமன்ற இடைத்தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தல்னு நின்று தன்னுடைய செல்வாக்கை பெருசாக நிரூபித்து அங்கெல்லாம் பிரச்சாரங்களுக்கு போய் நாட்கணக்கில் பிரச்சாரங்களை செஞ்சு இப்படி தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்து வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கும் கட்சி தொடங்கி முதல் நாடாளுமன்ற தேர்தலையே நாங்கள் போட்டியில்லை, எங்களுடைய இலக்கு 26 தான் சொல்லி அதற்கு இடையில் வந்த இடைத்தேர்தல்களையும் கண்டுக்காமல் அதில் நாங்கள் போட்டியிட போகிறதில்லைன்னு நிறுத்தி பிரச்சாரங்களும் பெருசாக எல்லா ஊர்களையும் கவர் பண்ணிட்டாங்க, எல்லா தொகுதிக்கும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு நிலைமை இல்லாமல் அது தவிர தனிப்பட்ட பிரச்சனைகளையும் நிறையா சந்தித்து இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தாண்டியும் இவ்வளவு 35% வாக்குகள் 100க்கும் மேலான தொகுதிகள்ங்கிறது நிச்சயமாக அது ஒரு பெரிய ஃபினாமினன் தான், ஒரு மேசிவான ஒரு விஷயந்தான். நம்ம கம்பேர் பண்ணுற விஷயங்கள்லேயே இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கான எல்லா
வாய்ப்புகளும் இருக்குது. அது அப்படியான ஒரு பெரிய வெற்றியை தான் பெற்றிருக்கிறார். மற்ற கட்சிகளுக்கும் அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி இது ஒரு படிப்பினையாக இருக்கும். என்னென்ன செஞ்சோம், என்னென்ன செய்யலை, எதனால் அப்படிங்கிறது அவர்களும் ஆய்வுக்குட்படுத்துவாங்க. விசிக, தேமுதிக, காங்கிரஸ், சிபிஎம் போன்ற கட்சிகளும் அவங்களும் ஒருவேளை நம்ம கூட்டணியை போயிருக்கலாமோ, ஏன்னா விஜய் அழைப்பு விடுத்திருந்தார், வாங்க கூட்டணிக்கு, எங்கள் கூட வந்து சேர்றவங்களுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்துல எல்லாம் பங்கு தருவோம்னுலாம் ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். ஸோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணிட்டோமா, இதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு இருக்குமா, எப்படி அதை உருவாக்கலாம் அப்படிங்கிற நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் இனி வரும். இந்த பெரிய வெற்றி அப்படியான ஒரு இது அறுதி பெரும்பான்மை யாருக்கும் கொடுக்கலைனாலும் இது ஒரு பெரிய வெற்றி. அந்த பெரிய வெற்றி பல திசைகளை நோக்கி தமிழ்நாட்டு அரசியல் களத்தை நகர்த்தும். எப்படியெல்லாம் நகரப்போகுது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் யார் யார் கை வைக்க போகிறாங்க, யார் யாருடைய பங்குல அது என்ன மாதிரியாக எல்லாம் திசை வழி மாற்றம் செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஐஸ்வரி கே கணேஷ் வழங்கும் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கர வெற்றி நடை போடுகிறது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். சத்யா.